ஒரு 6 மாதமாக உங்கள் வீடியோ பார்த்துக்கிறேன் சாமி. சரி. நான் ஒரு மனநோயாளி. சரி. ஒரு 20 வருஷமாக மாத்திரை போட்டுருந்தேன். சரி. இந்த உபதேசம் வாங்கிக்க சரி 2 மாதம். சரி. இப்போ வந்து அந்த மாத்திரையை விட்டுட்டேன் சாமி. மாத்திரை விட்டுட்டேன். இப்போ நல்லா இருக்கும் சாமி. சந்தோஷம். இந்த உபதேசத்தால் எனக்கு அந்த நல்ல தூக்கம், இதுக்கு முன்னாடி தூக்கம்னா இருக்காது சாமி. மனம் ரொம்ப அலைச்சல் பண்ணோம். தூக்கம் மனுஷனுக்கு 2 விதத்தில் வராது. ஒன்று பணக்காரனுக்கு தூக்கம் வராது, இன்னொன்று நோயாளிக்கு தூக்கம் வராது. பணக்காரனுக்கும் கோபம் ஜாஸ்தி வரும், நோயாளிக்கும் கோபம் ஜாஸ்தி வரும். அந்த நோய் போகிறதுக்கு ஒரே ஒரு வழி, மனசை வந்து நம்ம சாந்திப்படுத்தணும். மனம் சாந்தியாக இருந்ததுன்னா தூக்கம் வரும். மனசுக்குள்ளே 1000 குழப்பங்களை போட்டு குழப்பணும்னா நமக்கு தூக்கம் போயிடும். இந்த பாடத்தினுடைய நிலை என்னன்னா மனசை நிலைநிறுத்தும். அது நிலைநிறுத்துச்சுன்னா நல்ல தூக்கம் வரும், மனம் அமைதியாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீசிங் இருக்குது, இந்த வீசிங் வரவங்க இந்த பாடத்தை பண்ணாங்கன்னா அந்த வீசிங்கே நின்றுடும். ஆனால் அந்த வீசிங்க்காக இங்கே பாடத்துக்கு வரக்கூடாது. அப்படி வரவங்கள நான் வானானிடுவேன். நான் தெய்வத்தை வழிபடணும்னு வரவங்க மட்டும்தான் இங்கே வரணும். நோய்க்காக வரவங்க இங்கே தயவுசெய்து இது வைத்தியசாலையில் இங்கே வரவும் கூடாது. ஆனால் நீ வந்து அதை பண்ணி அதனுடைய பலனை அனுபவிச்சதுன்னா சந்தோஷம், இறைவனுடைய அருள் கிடைக்கட்டும். ஆன்மீகம்ன்ற பேரில் மனுஷனை குழப்பிட்டாங்க. சரி. எது கடவுள்ன்ற ஒரு தெளிவில்லாத ஜனங்களுக்கு இது கடவுளா அது கடவுளான்ற குழப்பம் உண்டாயிடுச்சு. சரி. இதனால் மக்கள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை சச்சரவு போராட்டம், நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன்ற நிலை வந்துச்சு. சரி. ஆனால் மனிதன் எல்லாரும் இறைவனுடைய படைப்பு. மனிதனுக்குள்ளே இறைவன் இருந்து இயக்குறான் அப்படின்ற உண்மையை உணர்ந்தாங்கன்னா இதெல்லாம் போயிடும். மத சண்டை, ஜாதி சண்டை எல்லாமே போயிடும். சரி. யாரும் இந்த உலகத்தில் உயர்ந்தவன் இல்லை, யாரும் தாழ்ந்தவன் இல்லை. சரி. எல்லாரும் மனித பிறவியே ஒரு அற்புதமான பிறப்பு. அது இந்த மனித பிறவி கிடைச்சதுக்கு இந்த ஜாதின்றது இடையில் வச்சுக்கிது, இந்த மதம்ன்றது இடையில் வச்சுக்கிது. ஆனால் பிறப்பில் ஜாதி மதமே கிடையாது. அது குழந்தை, அது மனிதன், அவ்வளோதான். சரி. அதை உணர்ந்தாங்கன்னா இந்த ஜாதி சண்டை மத சண்டைலாம் போயிடும். சரி. இந்த ஜாதி சண்டையால் மத சண்டையால் யாரும் உயரப்படல. தாழ்ந்த ஜாதிகாரனும் மண்ணுக்கு போகிறான், உயர்ந்த ஜாதிகாரனும் மண்ணுக்கு போகிறான். சரி. நீ உயர்ந்த ஜாதிகாரன் ஒன்றும் 1000 வருஷம் வாழப்போவதில்லை, தாழ்ந்த ஜாதிகாரன் ஒன்றும் 5 வயசில் செத்து போவதில்லை. எல்லா மனிதரும் மனிதன்ற நோக்கத்தோடு மனிதனை பார்க்கணும். அவன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் பார்க்கக்கூடாது. நீ தாழ்ந்தவனா ஒருத்தனை நினச்சிட்டின்னா நீ உன்னோட இடத்துல போய் நீ தாழ்ந்தவனா மாறிடுவேன். உன்னை விட உயர்ந்தவன் ஒருத்தர் இருப்பான், அவனாண்ட நீ தாழ்ந்து போயிடுவேன். இப்போ ஒரு ஆஃபீஸில் போனால் ஒரு எஸ்எஸ் இருப்பார். சரி. அவருக்கு 1000 தொழிலாளிகள் தாழ்ந்தவங்களாக இருப்பாங்க. சரி. ஆனால் அவர் போனார்னா ஒரு ஏடிஎம்ல கிட்ட அவர் தாழ்ந்து நிற்கணும். சரி. இது தொழில்துறையிலே இப்படி இருக்குது. ஆனால் மனித பிறப்பில் அப்படி கிடையாது. மனிதன் இறைவனை எல்லாரும் ஒன்றா தான் படைத்தான். ஆனால் மனிதன் இந்த பிரிவினையை உண்டாக்கிக்கின்னு இது மாதிரி போகிறான். ஆனால் மனிதனுக்குள்ள இறைவன் இருக்கிறான்றத உணர்த்தலை யாரும். சரி. ஆனால் மதங்களையும் ஜாதியும் பேசி 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 மக்கள் ஒற்றுமையாகிற மக்களை கூட பகையை உண்டாக்கி வெறியை தூண்டி விட்றாங்க. அது இருக்கக்கூடாது. சரி. மனிதன்றவன் அன்போடு வாழக்கூடியவன், மிருகங்கள் மாதிரி கிடையாது. மனிதனுக்கு எல்லா சிந்தனையும் உண்டு, எல்லா அறிவாற்றலும் உண்டு, எல்லா செயல்களும் உண்டு. அப்படிப்பட்ட அற்புதமான மனிதன் ஒரு வாழ்க்கையில் பயணம் பண்ணும்போது அவனுக்கு போய் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உன்னுடைய பிறப்பில் எப்படி உன் தாய் பெற்றாலோ அப்படி தான் எல்லா தாயும் பெற்றா. சரி. எந்த வேற்றுமையும் கிடையாது. ஒரு தாயின் தகப்பனை புணர்வு பண்ணாத ஒரு குழந்தை வராது. இந்த நெத்தியில் போந்தது, கண்ணில் போந்தது, மூக்கில் போந்தது, வாயில் போந்தது, வேலை இல்லாத எழுதி வச்சதெல்லாம் இப்போ எடுத்து பேசக்கூடாது. அது 2000 வருஷத்துக்கு முன்னே மனித தொடர்பே இல்லாத போது வேலை வெட்டியில் துண்ணு போட்டு எழுதி வச்சுட்டான். அதையெல்லாம் இப்போ பேசக்கூடாது. ஒரு தாய் இல்லாத ஒரு குழந்தை வரவே வராது, ஒரு தகப்பன் இல்லாத ஒரு குழந்தை வரவே வராது. அப்போ தாயின் தகப்பனுடைய வம்ச வழியாக தான் ஒரு குழந்தை உருவாகுது. தாயினுடைய கர்ப்பத்தில் தான் குழந்தை உருவாகும்.
அப்படிப்பட்ட குழந்தை உயர்ந்த தாயாக இருந்தாலும் அந்த வேதனையை அனுபவிக்கிறார், தாழ்ந்த தாயாக இருந்தாலும் அந்த வேதனையை அனுபவிக்கிறார். உயர்ந்த தாய்க்கும் அந்த இன்பம் தான், தாழ்ந்த தாய்க்கும் அந்த இன்பம் தான். இதில் என்ன வேற்றுமை கிடக்குது? இதை மறந்தால்னா மனிதன்றத நோக்கத்தை பார்த்தாங்கன்னா இந்த ஜாதி மதங்கள் மறைஞ்சிடும், மனித நேயம் வளர்ந்துடும். மனித நேயம் வளர்ந்ததுன்னா அங்கே ஒற்றுமை வளரும். ஒற்றுமை வளர்ந்ததுன்னா அன்பு பெருகிடும். அன்பு பெருகிச்சுன்னா ஆண்டவனுடைய வழிபாடு சிறப்பாக இருக்கும். இதுதான் மனிதனுடைய நோக்கம். இறைவன் படைத்தது இத்தனை பிறவிகளில் இந்த மனிதனை படைத்ததே இறைவன் அடையத்துக்காக. ஆனால் இறைவன் அடையாத மத பிரச்சனையில் போயிடுறாங்க. மதத்தை வழிபடுறவனுக்கு கடவுள் கிடையாது, கடவுளை வழிபடுறவனுக்கு மதம் கிடையாது சாமி. சரி. கடவுளை வழிபட கற்றுக்குங்க, கடவுளை இதயத்தில் சுமக்க கற்றுக்குங்க. சரிங்க. இறப்பு பிறப்பு எப்போ வேணாலும் நடக்கலாம். சரிங்க. அதுக்குள்ள இறைவனை சுமக்குங்க. அதுதான் உங்களுக்கு நல் வழியை காட்டும். சரி. அந்த வழியை தான் நம்ம சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். வழிபாட்டுக்கு எதுவுமே தடை கிடையாது உலகத்தில். எந்த ஜாதின்றதே கிடையாது. மனம் மட்டும் சீராண்டா போதும். மனத்தினுடைய வழிபாடாக மகான்களுடைய வழிபாடு. அந்த மகான்களுடைய வழிபாட்டால் தான் இறைவன் அடைய முடிஞ்சது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மகான் ஆகலை, கடவுள் ஆகாதீங்க, நல்ல மனுஷனாகுங்க, வேற்றுமை இல்லாத மனுஷனாகுங்க. ஏழை பணக்காரன் உயர்ந்தவன், உனக்கு கிடைச்சது நீ உன் வசதி இருக்குது. நீ வசதியாக தான் நான் பங்காக கொடுக்க போகிறேன், நான் வசதிக்காரன் சொல்லி ஒன்றும் கொடுக்க போகிற. உன் வசதி தான் உன்ன வரைக்கும், அவன் ஏழ்மை இருந்தால் அவனை வரைக்கும். நீ உயர்ந்த ஜாதியாக இருந்தால் உன்ன வரைக்கும், அவன் தாழ்ந்த ஜாதியாக இருந்தால் அவனை வரைக்கும். யாருக்கும் பிறப்பால் ஒன்றும் கிடையாது. எத்தனை கோடி வச்சிருந்தாலும் அந்த மனிதனால் ஒரு 10 பைசா எடுத்து போக முடியாது. கோமணம் கூட இல்லாத போய் சேர்றான். இப்படிப்பட்ட உலகத்தில் உண்மையை உணர்ந்து வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் துன்பம் இல்லாத வாழ்வீங்க. அதுக்காக தான் 40 வருஷமாக இப்படி பேசின்னுக்கிறேன். இதை எடுத்துப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் யார் என்ற கேள்வி ஒரு மனிதன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஐயா, நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் சொன்னீங்க. இந்த மாதிரி கேளுங்க உங்களுக்குள்ளார அப்படின்னு. அந்த கேள்வி கேட்டுக்கினே இருக்கிறப்போ ஒரு சீற்றம் ஒரு பாம்போட சீற்றம் வருது. ஏன்னா அது இந்த கேள்வி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன், வருஷ கணக்கில் கேட்டுக்கிட்டு இருந்தேன். யார்கிட்ட கேட்குற? எங்கிட்டயே. நீ நான் யார்? அதுதான் அது கேட்டு நிற்கிறப்போ ஒரே ஒரு பாம்போட சீற்றம் முடியும். பாம்பு வட்டம் பள்ளி வட்டம்பா. நீ யாருக்கிட்ட கேள்வி கேட்ட? நான் எனக்குள்ளே நான் கேட்டேன். நீன்றது யாரு? நான் என்றது பார்த்தா ஒரு சீற்றம் மாதிரி ஒரு பாம்போட சீற்றம் மாதிரி தோணுது. நான் என்னையே கேள்வி கேட்குறேன். நீ என்றது யார்? நான் என்றது யாரு என்று அந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறப்போ வெறும் காற்று தான் வருது. வெறும் அப்போ இன்னும் நான்ன்றது யாருக்கிட்ட கேட்கணும்னு தெரியல. ஏதோ நான் யாருன்னு கேட்டுனுக்கிறேன். நான் யாருக்கிட்ட கேட்கணும்னு தெரியல, அதை எங்கே கேட்கணும்னு தெரியல. ரமணர் கூட சொன்னார், நான் யார் ஆராய்ச்சி பண்ணு, சுய விசாரம் பண்ணுனாரு. ஆனால் எங்கே பண்ணணும்னு சொல்லலை. அப்போ போகிற வரவங்கட்டலாம் நான் யார் நான் கேட்டுக்க முடியாது. அதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கணுன்னா குரு இல்லாத எந்த கொம்பனாலையும் தெரிஞ்சிக்க முடியாது. சரிங்க. என்ன இப்படி நான் யார், என்ன பாம்பு வரும், பிசாசு கூட வரும். அதனால் அதெல்லாம் வரும். சொல்லு. அதுதான் இந்த மாதிரி கேட்டுக்கினே இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு சீற்றம், ஒரு மூச்சு காற்று அடிக்கடி தோணுதையா போட்டோம். திடீரென்று ஒரு நாள் ஒரு வெளிச்சம், நான் பார்த்திடாத ஒரு வெளிச்சம் அது கேட்டுச்சு. அது தங்களோட ஆசீர்வாதத்துக்கு தான் அது எனக்கு கிடைச்சிச்சுன்னு நான் முழுமையாக நான் நம்புகிறேன். பாருப்பா, இவ்வளோ வருஷமாக 60 வருஷமாக தரேன்பா, எனக்கு எதுவுமே வரமாட்டேன்ப்பா. நானும் எத்தனையோ தேடி பார்க்குறேன்பா. ஏன்னா என் கஷ்டம்லாம் கொஞ்சம் தீந்திரம் வந்ததுன்னா ஒரு கர்மமும் வரமாட்டானா உங்களுக்கு வருதுப்பா. அதுதான் என்னால் எனக்கு என்னடா நான் சொல்கிறது, சரி வந்துடலாமே அப்படியே போ. இப்போ சொல்லிக்கின்னு இருக்கிறதேம்மா, இப்படியே கேட்டுக்கணும், அதான் உனக்கு நல்லது. சரி. ஆத்மா இப்போ ஜோதியே 2 விதமாக சொல்கிறாங்க. பிரகாசம் ஒன்று, அப்புறம் அந்த ஜோதி அப்படின்றாங்க. இப்போ நம்ம நீங்கள் ஜோதி படத்தில் நம்ம காட்சியை பார்க்குறோம். அது நமக்கு எப்படி பிரகாசமாக இருக்கணுமா, இல்லை இந்த தீபத்தில் இருக்கிற ஜோதி மாதிரி இருக்கணுமாங்க ஐயா? தீபத்தில் இருக்க ஜோதி மாதிரி இருக்கணுமா, பிரகாசமாக நமக்கு தெரியணுமாங்க ஐயா? அதுதான் கேள்வி ஐயா. 2 பேர் இருக்கணும். இது இந்த இவ்வளோ பெரிய ஜோதி உன் உடம்புல இருக்குதுன்றதை நீ பார்க்கணும். நீ பார்க்கணுன்னா உனக்கு ஓயாமல் பாடம் பண்ணணும். அந்த அளவுக்கு உடம்பு சூடு ஏறணும். சூடு ஏறிச்சுன்னா
அந்த கோகழி பண்ணி பார்க்கும்போது உனக்கு அந்த ஜோதி தெரியும். அது ஜீவ ஜோதி. இது பழக்கத்தில் பழகணும். இதை தான் சொன்னார் கோகழி அந்த குருமணி தாழ் வாழ்கன்னார் மாணிக்கவாசகர். இந்த ஜோதியை நீ பண்ணி பார்க்குற, ஆனால் இது நாளடைவில் போக போக அந்த ஜோதி உனக்குள்ளவே நின்றுடும். நிற்கும்போது நீ பண்ணாமையே கையெழுத்து கும்பிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து நிற்கும் எதிரும். அப்படி நிற்கும்போது எந்த செயல் செய்யறதுனாலும் அதை கையெழுத்து கும்பிட்டுட்டு அந்த செயல்களை செய்யணும். அது ஆத்ம ஜோதி. ஜீவஜோதி நீ செய்து பார்த்தது, செய்யாமல் பார்க்கறது ஆத்ம ஜோதி, பரஞ்சோதி மேலே. இப்படி 3 விதமான ஜோதி ஒரு மனிதன் வாழ்க்கையில் அவன் பார்க்க வேண்டிய ஜோதி. ஆனால் அதை பார்க்க முடியல. காரணம் அவனுக்கு பல விஷயங்கள். அது நம்ம சொல்ல தான் முடியும், யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொரு விதம். அதனால் அவங்களால முடியல. அதனால் ஆனால் பொதுவான விஷயம் ஞானத்தில் 3 விதமான ஜோதிகளை ஒரு மனிதன் பார்க்கணும். பார்த்தால்தான் அவன் முழு மனிதன், இல்லைன்னா அவன் அரை மனிதன் தான். அதான் நீங்கள் சொன்னீங்க நாதம்லாம் வந்து 2 மணி நேரம் ஒரு நாளெல்லாம் கூட உட்காரலாம் அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு வாட்டி நான் கேட்டப்போ சொன்னீங்க. எவ்வளோ அதிகமாக உட்காந்து பாடம் பண்ணுறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு பயன் தரும். இருக்குங்க ஐயா, பயன் தருது. அதை தான் சொல்கிறேன். அதை பண்ணுங்க. அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய பலன் நிச்சயம் உண்டு. எல்லாரும் அதை அடைவீங்க. ஆனால் முயற்சிகள் எனக்கு இது ஓணும் அது ஓணும்னு அங்கே நினைக்கக்கூடாது. நீ பாட்டுக்குன்னு செய்யறதை மட்டும் செய்யணும், அது தானாகவே வரும். அது ஒன்றும் நீ துடு கொடுத்து வாங்குற விஷயம் இல்லை. அது உனக்குள்ளவே இருந்தே உருவாகி உனக்கே காட்சி கொடுக்குற பொருள். அதனால் அதை பார்த்தீங்கன்னா தான் இந்த மோட்சம் முக்தி இது அதெல்லாம் மனித பிறப்பு. மற்ற பிறப்புக்கு போகாமல் மனித பிறப்பாக பிறக்கணும்னா உன் உயிர் மேலே பற்று வரணும். முதல்ல உடல் மேலே பற்றுக்கிறனுக்கு செத்த உடனே எந்த நாயில் போவான், மனுஷனில் போவான், மாட்டில் போவான், எதில் ஒன்றாலும் போயிடுவான். இந்த பாதையில் இருக்கிற 100 வாட்டி பிறந்தா கூட அவன் மனுஷனாக தான் பிறப்பான். இதுதான் இதனுடைய சிறப்புமா. பாடல் அகஸ்தியர் இப்போ சொல்கிறாரு. எத்தனாவது உபதேசம் வாங்கிக்கிற நீங்கள்? 5. இதே பாடலை திருமூலர் சொல்கிறாரோ இதே விஷயத்தை. 2 பேரும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஆனால் 2 மகான் 2 கோணலில் சொல்கிறாங்க. 3வது உபதேச பாடம் இருக்குது, அந்த பாடம் தான் இது. இந்த பாடல் அதே 3வது உபதேச பாடல் தான் திருமூலர் பாடலும். அவர் திருமூலர் சொல்லுவார், மூலத்துவாரத்தை முட்கரமிட்டிரு, மேல துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு, வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்தான் என்னார். அந்த பாடம் பண்ணும்போது கண் மூடிடக்கூடாது. ஆமாம். அதே நேரத்தில் அந்த பாடம் பண்ணும்போது உன் மனசின் குரு மையத்தில் நிற்கணும். சரி சார். கடவுள் வரும்போது கண் மூடிடக்கூடாது. அதனால் சொன்னார் மூல. அப்போ ஆசன வாயை நல்லா இறுக்கி புற்றி அதை தூக்கிக்கினார், நேர்த்திக்கினார். இல்லை, அதான் 3வது உபதேசம் உங்களுக்கு கொடுத்தது. அதான் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. அதான் 3வது உபதேசம். இந்த உபதேசத்தை தான் ஒரு பாடலாக சொல்கிறாரு. மூலத்துவாரத்தை முட்கரமிட்டு. மூலத்துவாரம்னா ஆசன வாயை தூக்கி புற்றிடுறார். மூலத்துவாரத்தை முட்கரமிட்டிரு, மேல துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு, வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்தான் என்னார் அவர் அந்த பாட்டு. அதே இந்த உபதேசத்துக்கு தான் அவர் சொன்னார், உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரெழுத்தை உயரே வாங்கு, பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போது அவத்தில் நெல், தின்னும் கையிலை மருந்து அதுவே ஆகும், மண்ணுழி காலம் மட்டும் வாழலாம் பாரு, மரளி கையில் அகப்பட மாட்டான். மரளின்னா யமன், யமங்கிட்ட மாட்டிக்க மாட்டேன். இந்த பாடத்தை கரெக்டாக பண்ணினா பாடல் வந்து சயின்ஸு. அதில் யூ வடிவில் யூரின் பிளாடுறோம், விந்து பிளாடுறோங்குது இடுப்பில். அது யூ வடிவில் தான் இருக்கும், ஒய் வடிவில் இருக்கும். இது ரொம்பிச்சுன்னா வெளியே வந்துடும், இது ரொம்ப வெளியே வராது. சூடாச்சுன்னா வெளியே வந்துடும். ஆமாம். ஆனால் ரெண்டுக்கும் ஒரே கனெக்ஷன் தான், யூ பிளாக் தான். ஆமாம், அது அற்புதமானவர் இல்லையா? அவன் பெரிய அறிவாளி இல்லை, மேதை இல்லை, அவனுக்கு ஈடாக யாரை சொல்கிறது. அதனால் அவர் சொல்கிறாரு, இங்கேயே இதை வச்சிருந்தீங்கன்னா நீ அஞ்ஞானியாகவே இருப்ப. இதை என்ன பண்ணிடணும், மேலே தூக்கிடணும்டா. ஆனா அகாரம்னு அர்த்தம், மானா மகாரம்னு அர்த்தம், ஊனா உகாரம்னு அர்த்தம் இல்லை? அப்போது நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான், இது 3 தான். அது காற்று, சப்தம், நெருப்பு, இந்த 3 சேர்ந்து உலகம் இயங்குது. இந்த 3 சேர்ந்து நம்ம இயங்குறோம். இந்த 3ல் எது அடி வாங்கினாலும் நம்ம காலி, நம்ம கதை முடிஞ்சிடும். அப்போது இதுக்கு மூலப்பொருள் நெருப்பு, அகாரம். அதுக்கு தான் தம்பாலுன்னா.
அந்த நெருப்பை வந்து விந்துவை வந்து மேலே தூக்கிடுறான்னா. அது எப்படிடா தூக்குறதுன்னா 3வது பாடம் பண்ணுறதில்ல, அதில் தாண்டா அது மேலே ஏறும், வேறு எந்த வழியிலையும் ஏறாதுடா அதுன்ட்டான். அப்போ அதனால் உண்ணும் போதும் சாப்பிடும் போது கூட ஒரு அக்கை அடிச்சுக்கும். நீ பெண்ணோட புணரல் பண்ணும்போது விந்து வெளியேறும், அப்போ ஒரு அக்கடி அந்த விந்து வந்து இறங்கின விந்து மேலே ஓடிடும். அதனால் சொன்னான், உண்ணும் போதும் உறங்கும் போதும் பெண்ணின் பால் இந்திரியம் விடும் போதும் அதே செய், அதுலேருந்து மாறாத. இது வந்து இங்கே மருந்து கிடையாது, அது கைலாய மருந்து, அது ஆண்டவனுடைய மருந்து, வேற எதுவும் தேவையில்லை. இங்கே எதுவும் செய்ய முடியாது. அத்தை மீதெல்லாம் இங்கே செய்ய முடியும், அது மட்டும் விந்துவை மட்டும் இங்கே எங்கேயும் எவன்கிட்ட கொம்பனாலையும் செய்ய முடியாது, கையில மருந்து. அதனால அது இறைவனுடைய மருந்துடா. அதை நீ சாப்பிட்டுட்டீங்கன்னா ஏன் உங்ககிட்ட வரமாட்டான்டா, உன்னை பார்த்தோன்னா அவன் ஒரு மைல் ஓடிடுவான்டா பயந்தனா. அதனால உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரை எடுத்து உயிரை வாங்கு, பெண்ணின்பால் இந்திரியம் விடும் போதும் அவத்தில் நில்லு, தின்னும் கையிலை மருந்து அதுவே ஆகும், மண்ணுழி காலம் மட்டும் வாழலாம், மரளி கையில் அகப்பட மாட்டாயினா. சொல்லு. அப்புறம் மகாமேருன்னு பூஜை பண்றாங்க இல்லையா, மகாமேருல வச்சு மேரு, அது என்னங்க அது? அதுவும் நம்ம பண்ண பாடத்துக்கும் ஏதாவது சம்மந்தம்? ஒண்ணுமே கிடையாது. மகாமேருன்றது உன் தலையில இருக்குது, நீ அதுக்கு பூஜை பண்ணணும். இப்போ கிரிவலம் போறாங்க தெரியுமா, கிரின்னா தலைன்னு பேரு. கிரின்னா தலை, மண்ணுக்கு மலை தலை, உனக்கு உன் தலை, இதுதான் கிரி. இந்த கிரியை சுத்தணும், இதை சுத்த முடியல, சுத்த முடியாதால மலையை போய் சுத்திங்கிறாங்க. ஏதோ ஒன்று அந்த பாதையில் இருக்கிறாங்க, சந்தோஷம் பட்டுன்னு போக வேண்டியதுதான். அப்புறம் அந்த ஆத்ம சகோதரத்துவம் அப்படின்னு, ஆத்ம சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒண்ணுல பார்த்தப்ப அது என்னன்னு எனக்கு புரியல. நான் அது மாதிரிலாம் பேசுறது இல்லையா, ஆத்ம சகோதரம் இல்ல நம்ம வீடியோல இல்லைங்கயா, பொதுவா அவங்களுக்கே தெரிஞ்சதை எது என்ன சொல்லியிருப்பாங்க. நான் அப்படிலாம் பேசுறேன். நீ பேசுறது ஆத்மா தான், அப்புறம் அங்கே எங்க சகோதரத்துவம் வந்து நான் பேசுறது ஆத்மா தான், ஒவ்வொரு மனிதனும் பேசுறது ஆத்மா தான், ஒவ்வொரு மனிதனோட செயலும் ஆத்மாவால் தான் நடக்குது. அங்கே சகோதரத்துவம் எங்கே வரும்? அதனால அவங்க சொல்றவங்க அவங்க சொல்லி போட்டோம், நமக்கு வேணும் அந்த வீணு வேலை. நாங்கள் குலதெய்வ முனீஸ்வரன். ஓஹோ, அப்போ இன்னொருத்தர் காட்டேரியா இருக்குது, 2 பேரும் கனவு மனைவியா? அப்படி அப்படி எல்லாம் இருக்கிறீங்க இன்னும் கூட இருக்கிறீங்க. இப்போ ஒரு 3 வருஷமா நான் இப்போ கறி மீனே சாப்பிட்றது இல்லை. பின்ன குலதெய்வத்துக்கு நீ எதுக்கு இங்கே வந்த? அது இல்லை சாமி, இப்போ அதை விட்டுட்டு அவங்க பேச்சு கேட்கறதுனால. பேச்சு கேட்கறது வேற விஷயம். இப்போ கோயிலில் போகிற சாமி கும்பிட்றேன், ஆமாம், அது ஒன்றும் உங்ககிட்ட பேசலாமா? ஆனால் உன் குலதெய்வம் அது உன்னை காப்பாற்றுற தெய்வம், நீ அதுக்கிட்ட உபதேசம் வாங்கிக்க வேண்டியது தானே. நான் தான் உங்ககிட்ட வாங்கிட்டேனே. எதுக்கு இங்கே வந்தேன்றேன்? அதில் வேலைக்கிட்ட சாமி, அதில் குலதெய்வமாவது கோத்திர தெய்வமாவது ஒரு தெய்வமும் இல்லை. முனேஸ்வரனுக்கு வயசாகாத, யார் அவன் முனேஸ்வரன்? யார் அவன் முனேஸ்வரன்? எப்போ நான் பார்த்துக்கிறியா நீ உன் குலதெய்வம்? பார்க்கல சாமி. அப்புறம் பார்க்காத எப்படி அவன் குலதெய்வம்னு சொல்கிறேன்? உங்கள் அப்பா பார்த்தா எங்கள் அப்பா தான் சொல்லி கொடுத்துக்கிறாங்க சாமி. அந்த மாதிரி அம்மாவை பார்த்தா எங்கள் அம்மா குலதெய்வம்னா பரவாயில்ல, உன்னை காப்பாற்றினாங்க. முனேஸ்வரன் எப்போ காப்பாற்றிச்சு உன்னை? இப்போ நான் சொல்கிறேன் சாமி, எல்லாருமே எங்கள் பங்காளிங்களாம் இருப்பாங்க, இந்த ஆடு மாடெலாம் வெட்டாதீங்கன்னு சொன்னால், நீ ஏன்டா அந்தமாரி பண்ணுற, நீ அந்தமாரி மாறின அப்படி. நான் ஒரு 3 வருஷமாக ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்றதே இல்லை எதுவுமே. இப்போ என்ன வந்து முனேஸ்வரனுக்கு சுட்டு சாராயம் எல்லாம் வைக்கணுமே, அதெல்லாம் வச்சு முனேஸ்வரன் குடிச்சாரான குடிக்க மாட்டான், இந்த முனேஸ்வரன் தான் குடிச்சு நிற்பான். ஆமாம், பக்கத்தில் இருக்குன்னு தான் வந்துட்டு அது மூட்டாண்ட கம்சலான்னு ஒரு அம்மா சாராயம் விற்றுந்தாங்க. சொல்லுங்கள் சாமி. அந்த அம்மா RS போட்டு 75ல் பவுட்ரு போட்டு எல்லாம் சாவாகி போச்சு. அந்த நேரத்தில் அவங்க வீட்டுக்காருக்கு இந்தம்மா சாராயம் வச்சுட்டு குடிச்சாங்க. அந்த முனேஸ்வரனுக்கு முதல்ல செத்து போன முனேஸ்வரனும் வீட்டுக்கார முனேஸ்வரனும். சரிங்க சாமி. இந்தம்மா இருக்கிற காட்டேரி செத்து போச்சு காலையில். முனேஸ்வரன் கொண்டு போட்டார். சரிங்க சாமி. அதனால சுட்டு சாராயம் இதெல்லாம் வச்சு தானே முனேஸ்வரன் கும்பிடணும், சும்மா கும்பிட முடியாத. அதான் இப்போ அந்த கோவிலுக்கே போகிறதில்ல நான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் குலதெய்வம் ஏன்பா வரமாட்டேங்குன்னு சண்டை போட்டுனே இருக்காங்க. சண்டை போடுறாங்கள, அதை தெத்தி விட்டுடு. பங்காளி நிம்மதியாக இருக்கணும்னா நீ ஒண்டியாக இருக்கு, இல்லைன்னா இத்தை விட்டுடு. இதை விட முடியாது சாமி. இதை விட முடியாதுன்னா அத்தை விட்டுடு. நான் உங்களை 5 வருஷமாக அந்த இது கேட்டு நான் மூணு உபதேசம் வாங்கிட்டேன். இந்த நல்ல பாதையில் போகிறதுனால மனசும் கொஞ்சம் தெம்பாக இருக்குது சாமி. சரி, அதில் போனால் அடிக்கடிக்கு சண்டை வந்துன்னு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் முனேஸ்வரன் வந்து ஒன்று அடிக்கடி சண்டை போட வைப்பார். சண்டை வேலையை அதுதான். ஒரு குடும்பத்தையும் சண்டை போட்டு விட்றது, ஒவ்வொரு குடும்பத்துலையும் இருக்கிற பொம்பளைங்களை காட்டேரி சண்டை போட விட்றது, இதுதான் அதுக்கு வேலை. சும்மாவே சாமி வந்த மாதிரி ஆடும். ஊசி எடுத்து குத்தணும் நேற்றுக்கு. எங்கே முனீஸ்வரன் கோயிலில் அந்த அம்மன் பெரிய ஊசியாக கோணி தைக்கிறாங்க தெரியுமா?
அது மாதிரி வச்சு நறுக்குன்னு ஒரு ஏற்று காட்டேரி பறந்து போடும், முனீஸ்வரன் பறந்து போடும். நீங்கள் சொல்கிறத நான் சொன்னேன், இதெல்லாம் ஏன்டா மூட நம்பிக்கையில் அந்த மேலே பண்ணிட்டீங்கன்னு. அவங்க சொல்கிறாங்க, டேய் சாமி குத்தமாயண்டா அது மேலே கன்னத்தில் போடுறா அப்படின்றாங்க. ஆமாம், கன்னத்தில் 2 போடு, அந்த மொல்லெல்லாம் தட்டாத, குட்டா மயக்கம் வந்துடணும். அம்மாவை போய் அத்தையான்னு அந்த மாதிரி கொடுக்கணும் குட்டா. விட்டா என்ன வச்சிருவாங்களாட்டுங்க சாமி. அதனால் அந்த கோயிலுக்கே போகிறது இல்லை. போகுது போய் இதை பாரு போ. சரிங்க. மூல பதியடியோ மூவிரண்டு வீடதிலே கோல பதியடியோ குதர்க்கம் தெருநடுவே சால பதிதனிலே தனலாய் வளர்ந்த கம்பம் மேலை பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பாரேனேன்றார். இப்போ அகஸ்தியர் சொன்னார்ல, அதே தான் இதுவும் வித்தியாசமா இவருடைய பாணியில் இவர் சொல்றாரு. மூலப்பதின்னா 2 பதி இருக்குது ஒரு மனுஷனுக்கு. ஒரு பதி இது, ஒரு பதி மூலாதாரம். இது மூலப்பதி. மூலப்பதியில் என்ன ஆகுதுன்னா நெருப்பு மாதிரி எரிஞ்சின்னு தான் விந்து. அந்த விந்து ஆகப்பட்டது நெருப்பு மாதிரி எரியலன்னு சொன்னால் மனிதன் மரணத்துக்கு போயிடுவான். இப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா 3 நாடி பிடிச்சி பார்ப்பார் கையில். இப்போ பெருவாரி கரெக்டாக நாடி பார்க்குற டாக்டர் இல்லை. போன உடனே உன்னையே கேட்டு அவரே மாத்திரை எழுதுறாரு. முன்ன வந்து இந்த 3 நாடி வைத்தியனாக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் பார்ப்பாங்க. அந்த 3 நாடி என்ன நாடி? கை நாடி பார்ப்பாங்க. கை நாடி என்ன நாடி? வாதம், பித்தம், சிரோஸ்தமம். வாதம்னா காற்று, பித்தம்னா நெருப்பு, சிரோஸ்தமன்னா நீர். இது 3ம் ஒரு லெவலில் இருக்குதா? ஒரு லெவலில் இருந்தால் இவனுக்கு ஒரு நோய் இல்லை. இதில் பித்தம் வாதம் கம்மியாகி போய் சிரோஸ்தமம் ஜாஸ்தி ஆகி போயிருந்தால் இவனுக்கு கோல்ட் ஆகி போச்சு. பிரச்சனை வாழ்நாளே பிரச்சனை சாமி. வாழ்க்கையே ஒரு பிரச்சனை. பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனை, கடங்காரங்கிட்ட பிரச்சனை, வேலை மேலே பிரச்சனை, பிள்ளைங்க கிட்ட பிரச்சனை, பொண்ணுக்கிட்ட பிரச்சனை, மருமகிட்ட பிரச்சனை. வாழ்க்கையே பிரச்சனை இதுதானே வாழ்ந்துன்னுக்குறோம். ஆனால் வெளியே வரும்போது அப்படியே மேய்சகிஸ்லாம் முறிக்கணும், என்ன மாதிரி அந்த கிளியராகிறோம் அப்படின்னு வெளியே வரோம் சும்மா ஒப்புக்கு. உள்ளே பார்த்தா ஃபுல்லாக அமாவாசை போன தேன்கூடு மாதிரி இருக்கிறோம். அதனால தான் வெளியே வர பயப்படுறோம். அதான் கண்ணாடி. அப்போது அந்த மாதிரி இவர் சொல்கிறார், அந்த மூலன்றது அவ்வளோ நெருப்பான். மூல பதியடியோ மூவிரண்டு வீடதில்லை. மூவிரண்டு வீடு, மூலாதாரம், சுதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி. ஆச்சு. எத்தனையாச்சு? 6. 3 2 எத்தனையாச்சு? 6. அதான் சொல்கிறார், 6 வீடு இருக்குதுறால அந்த முதுகு எலும்பில் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் சொல்கிறாரு, மூல பதியடியோ மூவிரண்டு வீடதிலே கோல பதியடியோ குதர்க்கம் திருநடுவு. குதர்க்கம் திருநடுவுன்னா அந்த 6 இது தன்னா 6வது வீடு வந்து குறுக்கவும் நெடுக்கவும் வழிடாதுதான். அதனால் சொல்கிறான், குதர்க்கம் திருநடுவே சால பதிதனிலே தனலாய் வளர்ந்த கம்பம் மேலை பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை கடவுளை எங்கடா பார்க்கணுன்னா இங்கே பார்க்கணும். கண்ணால் கடவுளை எவனாலையும் பார்க்க முடியாது. பார்த்தா கண்ணு போகும். ஏமாத்தின்னு ஒன்றா இருக்கலாம். ஆனால் பாண்டியனுக்கு அந்த நோவு வரும்போது இவர் அப்புறம் வந்து அவங்ககிட்ட அந்த பாண்டியன்கிட்ட இருக்கிற சிவனையே சொல்லி நீ அதை கரெக்ட் பண்ணி எல்லாத்தையுங்கிற மாதிரி ஆர்டர் கொடுத்துருந்தாரு. அது பிடிக்கும் சாமி. அவங்க இப்போ மனிதன் ஒரு வத்தி குச்சி வச்சோம்னா ஒரு விரலினுடைய நிழலுக்கு ஒரு பக்கம் விழுது. 5 அடி மனுஷன் நடந்தால் நிழல் இல்லாத நடக்கலை இல்லை. 5.25 அடி வள்ளலார் நடந்தார்னா நிழல் கிடையாது. ஏன் விழல? நெருப்பா மாறிட்டார் அவரு. அப்பரு திருநாவுக்கரசரும் அப்படிதான், ஞான சம்பந்தரும் அப்படித்தான். வெறும் அவர் சொல்றாரு, இந்த விபூதியினுடைய சக்தி வேற எதுக்குமே இல்லைடான்றார். அதனால 10 பாடலே இருந்தார் விபூதிக்கும் பதிகம்னு. அவங்களுக்கு தன்னை மீறிய ஒரு சக்தி அவங்க கையில் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு இருந்தது நமக்கு இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, அது ஏமாத்துற வேலையாயிடும் இல்லையா? அப்போது இந்த இறைவனை பார்க்கணுன்னா எங்கடா பார்க்கணுன்னா புருவ மத்தியில் பார்க்கணுன்றான். இப்படி பார்க்கலன்னா நீ என்ன ஆவேன்றாரு. எஞ்சான் உடம்படியோ 7 வயலடி பஞ்சாக்கரர் 5 பட்டணமும் தான் 2 அஞ்சாமல் பேசுகின்றாய் அக்னிக்குள் தான் பாய்ந்து நெஞ்சாரன் இல்லாமல் என் கண்ணம்மா நிலை கடந்து வாடுறேன்றார். இதை பிடிக்க முடியலம்மா, என்ன ரொம்ப கஷ்டப்படுறேன் நான்.
நீயாவது ஏதாவது ஒரு இறக்கப்பட்டு எனக்கு பிடிக்கிறதுக்கு வழி சொல்லுமா, இல்லைன்னா நான் வீணாக போயிடுவேனம்மா, நான் வீணாக போகிறதுக்கம்மா பிறந்தேன் அப்படின்ற. அப்போ உடனே அந்தம்மா சொல்கிறாங்க, அடப்பாவி இது ஒன்றும் கஷ்டம் இல்லைடா, நான் சொல்கிற மாதிரி நீ செய்தீன்னா உனக்கு துன்பம் கிடையாது. அதனால் சொல்கிறாரு, முத்து முகமடியோ முற்றந்தி வீதியிலே 10ஆம் இதழ் பரப்பி பஞ்சனையில் மேல் நிறுத்தி அத்தையே அடக்கு நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரு என்ன. சாமி கும்பிட்றது எப்படா கொண்டு அந்த மாதிரி கூட்டம் கூட்டி சாமி கும்பிட முடியாதா? சாமியே தெரியாது, கும்மாலமாக தான் இருக்கும் உண்டு. அப்போ எப்படிம்மா சாமி கும்பிட? தனி ரூமுக்கு போயிடுறா, உன் மூச்சை அடைக்கிற. அத்தை அடக்குன்னா மாமியார்கிட்ட போகிறான், முட்டுக்கட்டை தோணும் இருக்கிற சொத்தெல்லாம் என் மேலே ஏது அப்படின்னு போகிறான். அத்தை அடக்கு, அத்தைன்னா மூச்சை அடக்கு. அதை அடக்கிட்டு பாடுற அந்த புரு மையத்தில் அம்பாள் வந்து நடனம் ஆடுவாடான்றான். அப்போது தெய்வத்தை எப்படி வழிபடணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம பகுத்து தெய்வ வழிபாடு நடத்துகிறோமே தவிர உண்மையான தெய்வ வழிபாட்டில் போகிறதில்லை. ஏன்னா உண்மையான தெய்வ வழிபாடு கடினமான கஷ்டம், பகுத்து தெய்வ வழிபாடு சுகம், சந்தோஷம், கூட்டு பிரார்த்தனை அது. ஆனால் தெய்வ வழிபாடு இல்லை, அது மத வழிபாடாக மாறிடும். நீங்கள் பிடிக்கணுன்றீங்க, அது நிலையா நிற்க மாட்டேன், நிற்காது. அவ்வளோ சீக்கிரம் நின்று போச்சுன்னா உலகத்தில் இருக்கிறவங்களாம் பிடிச்சிடுவாங்க. சிரமப்படணும், அழுவணும், கத்தணும், கதறணும். அதுக்கிட்ட நான் யார், நான் எதுக்காக பிறந்தேன், ஏன் பிறக்கணும், நான் சரி பிறந்துட்டேன், சாகணுமா, நான் எப்படி நான் இதெல்லாம் விட்டுட்டு சாவேன்? அப்போ நான் யார் தான், எதுக்காக தான் வந்தேன், எனக்கு பதில் தெரியல. அதுதான் இந்த பாடம். இந்த பாடத்தை கரெக்டாக பண்ணிங்கன்னா அதுக்கு விடை கிடைக்கும். சொல்லுங்க சாமி, என்ன பாச்சு, டீ வருதா இல்லையாப்பா? நம்ம ஆள் சொல்கிறான், ஏங்க வயிறு அப்படியே ஊதுதுங்க, திக்கு திக்கு திக்குன்னு எரியுதுங்க இந்த பாடம் பண்ணான் அப்படின்றான். இது எரியறதுக்கு தானே நான் பாடமே கொடுத்துக்கிறேன் உனக்கு, சொல்லு. இல்லைன்னா நீ இருக்கிற மாதிரி எதுக்கு பாடுவாங்க? இருக்கிற மாதிரி வீட்லேயே பார்த்து நல்லா தூங்கி இருக்கலாமே. திக்கு திக்குன்னு எரியணும், உடம்பெல்லாம் புண்ணு வரணும், கண்ணில் வாயெல்லாம் வெந்து போகணும், கண்ணிலெல்லாம் தண்ணி ஊற்றணும். அதான் இந்த பாடம். ஆனால் இது நிலைச்சு நிற்கணும், மாறிடக்கூடாது. மாறி போச்சுன்னா நான் திருப்பி இப்படி வந்துடுவேன். அதை சொல்கிறான் அந்த ஆள். எப்படி சொல்கிறேன் பாரு. கொல்லான் உலை போல் கொதிக்குதடி என் வயிறு, நில்லென்று சொன்னால் நிலை நிறுத்த கூடுதில்லை, நில்லென்று சொன்னால் நிலை நிறுத்த கூடினால் கொல்லென்று வந்த யமன் குறிகோவானே. இந்த எரிச்சலுக்குது நெருப்பு, இது அப்பப்போ ஆறி போகுது. கொல்லாம் போல மாதிரி தான் நான் கொளுத்துறேன், ஆனால் அது ஆறி போகுதுப்பா. ஆறி போதாலும் யம என்னை தேடி வர்றேன்னு. ஆனால் அது ஆறாமல் நான் எரிஞ்சிங்கன்னா நான் யம என்னை பார்த்தோன்னு ஒரே ஓட்டம் ஓடிட்டு வானேன்றான். அப்போ துருத்தி ஊதிக்கிட்டே இருக்கணும், ஊதிக்கினே இருக்கணும். எப்பவும் போட்டு கொளுத்து. தீயில மட்டும்தான் நீ செய்த புண்ணியமும் பாவமும் அழுகி போயிடும். நீ சுத்த பிறவி ஆயிடுவ. சுத்த பிறவியானா சுத்த பொருள்ல சேர்ந்துடுவ. இந்த பூமியில உனக்கு ஜனனம் கிடையாது. ஜனனம் இல்லைன்னா மரணம் கிடையாது. இதான் சாமி ஞானம். இப்படி இருக்குது. ஆனால் கடினம், ரொம்ப கஷ்டம் இந்த பாதை. இது மற்ற ஆசிரமங்க மாதிரி உட்காரு, உள்ள போ, மேலே போ. படிச்சதுலயே ஒவ்வொரு வார்த்தைகளை வாசித்து நிறுத்தி நிறுத்தி கொண்டு வந்து வேற வேற அர்த்தங்கள். என்ன பண்ற சாமி, என்ன பண்றது? அது தனித்தனியா பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம்தான் சாமி. என்ன பண்றது சாமி? சொல்றான், உனக்கு உயிர் மனிதன், உனக்கு உயிர் எங்கன்னு உனக்கு தெரியுமாடா? நீ தானே உயிர் தானே நீ. அப்போ உன் உயிர் எங்குக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கினியா? தெரியுமா உனக்கு எப்போது? இல்லை அப்போ உன்னை பெற்ற அம்மா சொல்லி கொடுத்தாளா? இல்லை உன்னை இப்போ உருவாக்கின தந்தை சொல்லி கொடுத்தானா? இல்லை உன்னை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் சொல்லி கொடுத்தானா? யாராவது சொல்லி கொடுத்தானா உன் உயிர் எங்குக்குது? நம்ம இப்போ இந்த யோக பாதைக்கு வந்திருக்கிறோம். சரி, இது நாங்கள் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது இப்போ செஞ்ச கர்மமா இல்லை முன் இதில் செஞ்ச பாவமா? முன் பிறவினுடைய பாவம் அதை தீக்கிறதுக்கு வந்துக்கிறது. அதான் சார் கேட்குறேன். அதை தீர்த்துது. சரி, அடுத்த பிறவி சுத்த பிறவியாக இருக்கும். சரி சார். ஏன்னா கடவுளை மனுஷன் ரெண்டு விஷயத்தில் தேடுவான். ரொம்ப சொத்து சோகம் தெரிஞ்சுமா, கடவுளை எனக்கு இவ்வளோ கொடுத்தாருன்னுவான். இல்லைன்னா உதப்பட்டு சாகும்போது கடவுளே என்னையே அப்படி உதப்பட்டுற கூட்டம்.
மிதமாக இருக்கும்போது கடவுளை கும்பிட மாட்டான். உனக்கு 1000 கஷ்டங்கள் வந்திருக்கும், சரி இப்படியாவது நிலத்தை ஒருத்தன் கத்தி கிடக்கிறான் பைத்தியக்கார மாதிரி, அங்கே என்ன போகலாம், போய் ஏதாவது ஒரு நிம்மதியை தேடலான்னு வந்துருக்கு. ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அதுதான் துன்பம் வரும்போது தான். அதனால தான் சொன்னான் கண்ணதாசன். கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொன்னான். பட்டினத்தார் வள்ளுவர் சொல்கிறாரு, துன்பம் வரும்போது நகுக, எப்போ துன்பம் வருதோ அப்போ சிரிடான்னாரு. அதனால் கண்ணதாசன் கேட்டான், ஏன்னா துன்பம் வரும்போது எப்படியா சிரிக்க முடியும், அவன் தான் அதை பற்றி யோசித்து பண்ண அழுதுன்னுக்கிறானே அப்படின்ட்டு. அதனால் கண்ணதாசன் கேள்வி கேட்குறான், பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு. துன்பம்ன்றது ஒரு பாம்பு மாதிரி, அது கடிக்கும் போது எப்படா சிரிப்பு வரும்? இது என்ன பட்டினத்தாராடா ஒரு மனுஷன், கீழ் பக்கத்தில் இருக்கிற கரும்பு தித்திக்கும், மேல் பக்கத்தில் இருக்கிற கரும்பு உப்பு கறிக்கும். ஆனால் பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு இனிக்கும். அவர் மகான், இவன் மனுஷன், இவன் எப்படா துன்பம் வரும்போது சிரிப்பானா? அப்போ இந்த துன்பம் வரும்போது தான் நீ இந்த பாதையை தேடின, யூடியூப்பை பார்த்த, ஏதோ ஒரு பைத்தியக்காரன் கத்திங்கிறான் அங்கே போய் பார்க்கலான்னு வந்தேன். இனிமேல் போனதெல்லாம் போட்டோம், இனிமேல் உன்னை தேடு, கடவுளை தேடுறதெல்லாம் மறந்துடு, உன்னை தேடு, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, உன் துன்பமெல்லாம் போயிடும். சாமி வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி, ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி, ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி. நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி, நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி. ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று, ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும்